ஹலோ ஃபோக்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப்பில் திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டடுங்கிறத நம்ம அடிக்கடி பார்ப்போம். இந்த பார்த்தோன்னா நமக்கு என்ன தோணும்னா, என்ன மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்ட்டு நம்ம ரொம்ப யோசிப்போம். இனிமேல் ரொம்ப யோசிக்க தேவையில்லைங்க. அப்படி என்ன மெசேஜ் டெலீட் பண்ணாங்கங்கிறது நம்ம ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மொபைலில் பார்த்தீங்கன்னா WMAR இந்த ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் ஈஸியாக அது மூலமாக கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப் வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த டவுன்லோட் ஆகிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை பற்றி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது எப்போ ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா யாராவது ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டாங்கன்னா, அதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடி யாராவது வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணி டெலீட் பண்ணால் அந்த மெசேஜெலாம் நம்மளால் பார்க்க முடியாது. ரெண்டாவது என்ன விஷயம்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் சேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அவர் ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு உடனே டெலீட் பண்ணிட்டாருங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷயம் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ வந்து அந்த மெசேஜை பார்க்காம ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை வேறு ஒரு ஆப்லேயோ இருக்கிற சமயத்தில் அந்த மெசேஜ் அவங்க டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா, அதை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஆப் ஆல்மோஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணோன்னே அக்செப்ட் கொடுத்துங்க. இந்த ஆப் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லைங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இல்லை டெலிகிராமில் கூட டெலீட் ஆன மெசேஜை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆப் மூலமாக. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வாட்ஸ்அப் மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கேன். இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து மெசேஜ் மட்டும் இல்லைங்க. இப்போ யாராவது உங்களுக்கு ஒரு வீடியோவோ இல்லை வந்து ஒரு ஃபோட்டோவோ சென்ட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணால் கூட அதை கூட நம்மளால் பார்க்க முடியும். இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு ரெண்டையுமே எனேபிள் பண்ணிக்கணும். நம்ம அலோவ் கொடுத்துக்குங்க. இங்கே போய்ட்டு இந்த WMARலையும் போய்ட்டு அலோவ் நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டு இங்கேயும் அலோவ் கொடுத்துக்குங்க. பேக் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் செல்லுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் ஒரு மெசேஜ் வந்து இப்போ வரப்போகுது. இப்போ வந்த உடனே அது வந்து நான் டெலீட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து இந்த ஆப்பை வந்து அந்த ட்ரேஸ் பண்ணி இந்த ஹாய்ங்கிற மெசேஜ் தான் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்கன்னு வந்து இந்த ஆப் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த செக்ஷனில் மெசேஜஸ் வரும். இந்த அட்டாச்மெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ அனுப்பியோ இல்லை வீடியோ அனுப்பியோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே இங்கிலீஷில் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டஸும் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் யார்கிட்டையும் வந்துட்டு ஸ்டேட்டஸ் சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.